காந்தியடிகளுடைய போராட்டம், இந்திய சுதந்திர போராட்டம் வெற்றி பெற்றதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, காந்தியடிகளுக்கு நம்மளுடைய பெண்கள் அளித்த மிகப்பெரிய ஆதரவு. காந்தியடிகளுடைய போராட்டம் ஒரு அகிம்சையான ஒரு போராட்டம். ஒரு புறம் வன்முறையான போர் முறைகள், காந்தியடிகளுடைய அகிம்சை போராட்ட முறை இன்னொரு பக்கம். இந்த வன்முறையான ஒரு போராட்ட முறைகள்ல நம்மளையெல்லாம் அழிக்கக்கூடிய ஆயுதங்களை உருவாக்குறாங்க. ஆனா அந்த அழிவுக்கு அழிக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடியவங்க எல்லாருமே ஆண்களா இருக்கிறாங்க. அதனால அந்த போர் முறையில ஆண்கள் பங்கெடுத்துக்கூடிய அளவுக்கு பெண்கள் அங்க பங்கெடுத்துக்கிறல அந்த காலகட்டத்தில். ஆனா காந்தியடிகளுடைய அந்த அகிம்சை போராட்டம் அப்படின்னு வரும்போது இது மக்களுடைய போராட்டம். இங்க ஆண்கள் மாத்திரம் இல்ல, பெண்களும் கலந்துக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா இங்க வன்முறையான ஒரு போக்கு கிடையாது. அகிம்சையோட அடிப்படையே தியாகம். இந்த தியாகத்துக்கு எடுத்துக்காட்டே நம்மளுடைய பெண்கள் தான். அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு தியாக வாழ்க்கை. அதனால காந்தியடிகளுடைய அந்த அகிம்சை முறை அப்படின்றது இந்திய மக்களுக்கு, குறிப்பா இந்திய பெண்களுக்கு ரொம்ப ஏற்புடையதா இருக்கு. அதனால பொது வாழ்க்கைக்கே வராத பெண்கள், போராட்டத்துக்கே வராத பெண்கள் பெரும் அளவுல காந்தியடிகளுடைய போராட்டத்தில் வந்து பந்து எடுத்துக்கிட்டதுனால தான் அந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைய காரணமா இருந்தது. இந்திய ஜனத்தொகையில சரிபாதி பெண்கள். அப்ப நம்முடைய அகிம்சை போராட்டம் அப்படின்றது ஒரு வெற்றியை நோக்கி போகணும் அப்படின்னு சொன்னா, இந்த 50 விழுக்காடுகள் பெண்களை ஒதுக்கிட்டு 50 விழுக்காடுகளே மற்ற இருக்கக்கூடிய ஆண்களோட போனோம் அப்படின்னு சொன்னா வெற்றிக்கான சாத்தியங்கள் 50 விழுக்காடுகள் இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால ஒரு முழுமையான வெற்றி, 100% வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னா அனைத்து தரப்பு மக்களும் அதுல வந்து பங்கெடுத்துக்கணும். அது ஆண்கள், பெண்கள், இவங்க அடித்தட்டு மக்கள், மேல்தட்டு மக்கள், இந்த எந்த பேதமும் இல்லாம எல்லாருமே வந்து கலந்துக்கிற கூடிய ஒரு போராட்ட முறையா அது இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதனாலதான் அகிம்சை போராட்டத்தை அவர் தயார் பண்றாரு. அதுல பெண்கள் பெருமளவுல வந்து கலந்துக்கிறாங்க. முதல்ல தென்னாப்பிரிக்காவில் அவருடைய அந்த போராட்டத்தை சொல்லும் போது எல்லாரும் ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு கட்டம். அதனால பெண்கள் என்ன மாதிரி இருக்குமோ அப்படின்றதுனால பெண்கள் ஒரு 12 பெண்கள் இருக்காங்க. அந்த 12 பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல முதல்ல இந்த கருத்தை காந்தியடிகள் சொல்றாரு. இது மாதிரி வரக்கூடிய போராட்டத்தில் ஜெயிலுக்கு போறதுக்கும் தயாரா இருக்கணும். ஒருவேளை ஜெயிலில் நம்மளை அடைச்சாலும் அடைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 12 பெண்களும் நாங்க ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல காந்திக்கு உற்சாகப்படுத்தினது அவங்க. நாமெல்லாம் உற்சாகப்பட வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு முதல்ல காந்தியடிகள்கிட்ட 12 பெண்கள் சொன்னாங்களே ஜெயிலுக்கு போறதுக்கும் தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த 12 பெண்கள்ல 11 பெண்கள் தமிழ் பெண்கள். அதுதான் நாம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி ஜெயிலுக்கு போய் உயிர் நீத்த ஒரு வீர பெண்மணி தான் நம்மளுடைய தில்லையாடி வள்ளியம்மை. இது மாதிரி ஏராளமான பெண்கள் தங்களுடைய உயிர்களை பூராத்தையும் தியாகம் பண்ணி இருக்கிறாங்க. அதனால இந்த தியாகமான ஒரு வாழ்க்கைக்கு, இந்த போராட்ட முறைக்கு பெண்களோட பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப அவசியமானது. அதனால பெண்களை பொது வாழ்க்கைக்கு கொண்டு வந்ததுக்கும், பெண்களை இது மாதிரியான ஒரு பொது நோக்கத்துக்காக போராட வச்சதும் இந்திய சுதந்திர போராட்டத்தோட தனிச்சிறப்பு. எந்த நாடுகள்லையும் நடந்த சுதந்திர போராட்டத்திலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு சுதந்திர போராட்டம் இந்திய சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முதன்மையான காரணம் இதுல அதிக அளவுல பெண்கள் பங்கெடுத்துக்கிட்டதுதான். காந்தியடிகள் உருவாக்கின பெண் தலைவர்கள் ஏராளம். நாம வேணா இப்ப சொல்லலாம், சரோஜினி நாயுடுன்னு சொல்லலாம், அல்லது ராஜ்குமாரி அமிர்த் கௌரை பத்தி சொல்லலாம். இது மாதிரி பல தலைவர்களை நம்ம பேரிட்டு சொல்லலாம். ஆனா பேர் சொல்ல முடியாத பல பெண்கள் அந்தந்த மாநிலங்கள்ல உருவாகி வந்தாங்களே, அதுதான் நம்மளுடைய போராட்டத்தோட தனிச்சிறப்பு. எந்த தியாகத்துக்கும், உயிர் தியாகத்துக்கும் தயாரா இருக்கக்கூடிய அந்த பெண் மக்களை உருவாக்குனது தான் காந்தியடிகளுடைய சிறப்பு. காந்தியடிகள் அந்த பெண்களை பத்தி சொல்லும் போது சொல்றாரு, எதிர்காலம் அகிம்சையான உலகமா இருந்தது அப்படின்னு சொன்னா அது பெண்களுடைய உலகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பெண்களால தான்
அந்த சகிப்புத்தன்மைக்கு பேர் போனவங்க, அகிம்சைக்கு பேர் போனவங்க. அவங்க குழந்தையை வளர்த்தெடுக்கிற முறைகள்லயே அந்த ஒற்றுமை உணர்வோட அவங்க கொண்டு போக முடியும். ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டு இன்னொரு குழந்தைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு தாய்மை பண்பு. அதனால அந்த தாய்மை பண்போட நம்மளுடைய போராட்ட முறைகளையும் ஒருங்கிணைச்சாரு. அதுதான் காந்தியடிகளுடைய தனிச்சிறப்பு. காந்தியடிகள் குழந்தைங்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் ஒரு நண்பரோட வீட்டில் தங்குறாரு. அந்த நண்பர் வீட்டில் தங்கும் போது அந்த குழந்தை கொஞ்சம் அழுதுகிட்டே இருக்கு. உடனே காந்தியடிகள் அதை எடுத்து தன்னுடைய தோள்பட்டையில போட்டு தட்டி கொடுக்கிறாரு. அந்த குழந்தை அப்படியே தூங்கிடுது. அப்ப தாய்மைக்கே இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் அந்த குழந்தைங்களை அப்படியே தூங்க வைக்கிறது. அதனால காந்தியடிகள் நம்ம தேச தந்தைன்னு சொல்றோமே, அவருக்கு அதிகமாக இருந்தது அந்த தாய்மை குணம் தான். அந்த தாய்மை குணத்தை எல்லாரும் வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்களுக்கு அந்த தாய்மை குணம் இயற்கையில இல்லைனாலும் கூட இந்த அகிம்சை முறை மூலமா அந்த குணாதிசயங்கள் நமக்கு வரணும்னு நினைக்கிறார். மனுபென் காந்தி காந்தி கூடயே இருந்தவங்க. அந்த மனுபென் காந்தி காந்தியடிகளை பத்தி ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்துக்கு தலைப்பு வைக்கணும். நாம எல்லாரும் இந்த தேசத்துடைய தந்தை காந்தியடிகள் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த மனுபென் காந்தி காந்தியடிகளுடைய பேத்தி அந்த புத்தகத்துக்கு வச்ச தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, காந்திஜி மை மதர், காந்தியடிகள் என்னுடைய தாய் அப்படின்னு. அவங்களை பொறுத்தளவு அவங்களுக்கு தாயா தெரிகிறார். நமக்கெல்லாம் தந்தையா தெரியக்கூடிய அந்த காந்தியடிகள் அவங்களுக்கு தாயா தெரிகிறார். அதனால பெண்களுக்கு ஆண்கள் மாதிரியான ஒரு வீர உணர்வுகள் வரணும், ஆண்களுக்கு பெண்கள் மாதிரியான ஒரு தாய்மை உணர்வு வரணும். இந்த உணர்வுகள் சங்கமிக்கும் போதுதான் ஒரு ஒற்றுமையான ஒரு சமுதாயத்தை, ஒரு நேர்மையான சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படின்றார். அதனால வன்முறையான ஒரு சமுதாயத்தை அமைக்கிறதுக்காக ஆண்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ அதே அளவுக்கு தியாகமான சமுதாயத்தை அமைக்கிறதுக்காக பெண்கள் பல தியாகங்களை பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இந்த இந்திய சுதந்திர போராட்டம் நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான செய்தி. பெண்கள் பங்கெடுத்துக்கிட்ட அந்த மிகப்பெரிய போராட்டம், அகிம்சை போராட்டம் வெற்றி அடைக்கிறதுக்கு அடிப்படையா அமைஞ்சது பெண்களுடைய தியாகம். காந்தியடிகள் பெண்களுக்கு எப்படி பொது வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்தை கொடுத்தாரோ அதே அளவுக்கு மக்களோ இனிமேல் பெண்களுடைய அந்த வாழ்க்கை தரம் உயர நாம எல்லாருமே தியாகம் பண்ண தயாரா இருக்கணும்.